பண்ருட்டியில் நடைபெற்ற பலாப்பழ திருவிழாவில் அப்பழத்தில் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பது குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்ப்போம். முக்கணிகளில் ஒன்றான பலாப்பழம் தமிழகத்தில் பண்ருட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் விளைவிக்கப்படுகிறது. பலாப்பழங்களை விவசாயிகள் நேரடியாக மட்டுமே விற்பனை செய்து வந்த நிலையில் அதை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றி விற்பனை செய்வது தொடர்பான 2 நாள் கருத்தரங்கம் பண்ருட்டியில் நடைபெற்றது. ஒரு பலாப்பழத்தில் கேக், அல்வா, பக்கோடா, கட்லட், ஐஸ்கிரீம் உள்ளிட்ட 70 வகையான பொருட்களை தயார் செய்ய முடியும் என்று பயிற்சியாளர்கள் தெரிவித்தனர். ஒரு 20 வகையான பொருட்களை செய்யறதுக்கு, மதிப்பு கூட்டு பொருட்களை செய்யறதுக்கு பயிற்சி கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லை, ஒரு பலாப்பழத்தில் கிட்டத்தட்ட 70 வகையான மதிப்பு கூட்டு பொருட்களை செய்யலாம். அதில் சில பொருட்களை பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குடிசை தொழிலாக ஒரே ஒரு மிக்ஸ் இருந்தால் போதும். 100 ரூபாய் மதிப்புள்ள பலாப்பழத்தில் இருந்து 2000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை தயாரிக்க முடியும் என்றும் அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அரசு பயிற்சி மையம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்று கருத்தரங்கில் கலந்து கொண்ட திரைப்பட இயக்குனர் தங்கர் பச்சான் தெரிவித்தார். இந்த மதிப்பு கூட்டின் மூலமாக நிச்சயமாக தெருவில் போட்டு கூவி விற்றா கூட ஏதோ ஒரு சாதாரண காய்கறி மாதிரி பலாக்காய் நினைக்கிறாங்க. அது அல்ல. அதை ஒரு 100 ரூபாய் பலாப்பழத்தை நீங்கள் ஜூஸ் போட்டு விற்றா 2000 ரூபாய்க்கு விற்கும். ஆனால் அது விவசாயிகிட்ட 100 ரூபாய் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ இது மாதிரியான ஒரு வசதி இங்கே இருக்குது. நான் வியட்நாமுக்கு போயிருந்தப்ப ஒரு தொழிற்சாலை பார்த்தேன். 50க்கும் மேற்பட்ட பொருட்களை அதில் உருவாக்குறாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு தொழிற்சாலையை கொண்டு இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணியிருக்கு. பலாப்பழத்தில் இருந்து நீண்ட நாட்கள் கெட்டுப்போகாமல் இருக்கும் பொருட்களை தயாரிப்பது குறித்தும் அன்றாட சமையலில் எப்படி உபயோகிப்பது என்பது குறித்தும் பயிற்சி அளிக்கப்பட்டதாக பலாப்பழ திருவிழாவில் கலந்து கொண்ட இல்லத்தரசிகள் தெரிவித்தனர். சிம்பிளா குடிசை தொழிலா செஞ்சு இதை நம்ம பயன்படுத்தலாம், ஜனங்க பயனடையலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜூஸ் சாதாரணமா கரும்பு ஜூஸ் போடுற மாதிரி ஜூஸ் ஒரு டின்ல போட்டு கடையில கொடுத்து வியாபாரம் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்குவாஷும் அதே மாதிரி ஸ்குவாஷ் நம்ம ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணனா ஒரு 6 மந்த் வரைக்கும் கெடாம இருக்கும். அது யூஸ் பண்ணலாம். அல்வாவும் நம்ம நல்ல லேபிள் ஒட்டி நல்லா நம்ம சந்தைப்படுத்தலாம். 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு விற்கிற பலாப்பழத்தை 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு சந்தைப்படுத்துறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பலாப்பழத்தில் சாம்பார், ரசம், கூட்டு பொரியல், அப்புறம் கட்லெட்டு, இது மாதிரி சமைக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு இலை கொண்டு பலா மரத்திலே யூஸ் ஆகிற பொருள்லேருந்து பண்ணி கற்றுக் கொடுத்தாங்க. அது இல்லாமல் பேக்கெட் ஸ்டோரேஜ் ஃபுட்டாக வச்சுருந்து அதை விற்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. பலாப்பழத்தில் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பது குறித்த பயிற்சியை தமிழக அரசு விவசாயிகளுக்கு அளிக்க வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தந்தி செய்திகளுக்காக கடலூரில் இருந்து தேவநாதன்.